ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சர்வைவல் மூவிஸ், சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸ் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்க போறோம். ஹிந்தியில 2021 ரிலீஸ் ஆன ஹசீன் தில்ருபா படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை தான் நான் ரீசெண்டா பார்த்தேன். அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வெறும் ட்விஸ்ட்டை மட்டுமே போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு ட்விஸ்ட் சாலட் மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த படம் நம்மளுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தா மட்டும் தான் புரியும். அதனாலதான் நான் இன்னைக்கு ஹசீன் தில்ருபா படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை கொண்டு வந்திருக்கேன். எஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2021 ரிலீஸ் ஆன ஹசீன் தில்ருபா. இந்த படத்துக்கு ஒன்லைன்லாம் வேண்டாம், நேரடியா படத்துக்கு போயிருவோம். வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். ஓபன் பண்ணா ராணிங்கிற நம்ம படத்தோட ஹீரோயின் தெருநாய்களுக்கெல்லாம் மட்டன் பீசஸ போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளோட வீட்டுல ஒரு பிளாஸ்ட் நடக்குது. இவளும் உடனே வேகமா ஓடி போய் பாக்குறா. வீட்டுல பாத்தீங்கன்னா பொருள் எல்லாம் செதறி கிடக்குது. ரிஷுன்னு ஏதோ ஒரு பேரை சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல துண்டான ஒரு கை வந்து கீழே கிடக்குது. அதுல ராணின்னு இவளோட பேரை பச்சை குத்தி இருக்கு. இவளும் அந்த கையை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, போலீஸ் எல்லாருமே அந்த வீட்டுக்கு வராங்க. போலீஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. கீழே கிடக்குற அந்த துண்டான கையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அங்க எரிஞ்சு போய் கிடக்குற ரிஷுவோட பாடி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, மண்டவோட எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ இவனை கொலை பண்ணிருக்காங்க. தலையில ஏதோ ஒரு பொருளை வச்சு பலமா அடிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுல பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ராணியும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இன்ஸ்பெக்டர் கிஷோர் வந்து ராணியை ஏதோ ஒரு சந்தேக பார்வையோடவே பாக்குறாரு. அவருக்கு ஏதோ ஒரு டவுட் ராணி மேல. அவளையே அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹசீன் தில்ருபான்னு படத்தோட பேரை போட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத காமிக்கிறாங்க. படத்தோட ஹீரோவான ரிஷப் சக்சேனா, அதாவது இறந்து போன ரிஷு, அவனை தான் காமிக்கிறாங்க. ட்ரெயின்ல அவனோட ஃபேமிலியோட பொண்ணு பார்க்க போய்கிட்டு இருக்கான். பொண்ணு பார்க்க போறவன் தாடி கீடிலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஆனா அந்த பொண்ணு வேற யாரையோ விரும்புறதா சொல்லியிருப்பா. அதனால அந்த சம்பந்தம் தட்டி கழிஞ்சிருக்கும். இதனால சோகத்துல அவன் தாடிலாம் வச்சுக்கிட்டு தேவதாஸ் மாதிரி இருக்கான். அவங்க அம்மாவும் திட்டிக்கிட்டே வராங்க, பொண்ணு பார்க்க போறோம், நீ மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிடா, கொஞ்சமாவது சிரிச்ச மாதிரி இரு, யாராவது 2 நிமிஷம் பார்த்த பொண்ணுக்கெல்லாம் இப்படி தாடி வச்சுக்கிட்டு தேவதாஸ் மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே வராங்க. இப்ப அப்படியே பொண்ணு வீட்டுக்கும் போறாங்க. பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட்டு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பொண்ணோட அம்மா சொல்றாங்க, இந்த பலகாரம் எல்லாமே என் பொண்ணு செஞ்சதுதான், அவ சூப்பரா சமைப்பா, அதை பண்ணுவா இதை பண்ணுவான்னு தன்னோட பொண்ணை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பொண்ணு வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசணும்னு சொல்லிருப்பா. அங்க போய் 2 பேரும் பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும் போது ராணி வந்து அவளை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிறா. அதாவது ராணி வந்து MA ஹிந்தி லிட்டரேச்சர் முடிச்சிருக்கா. அவளுக்கு வந்து தினேஷ் பண்டிட் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதின நாவல்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த புக்கையே தான் படிச்சுட்டு இருப்பா. அதை பத்தி தான் பேசுறா. உங்களுக்கு தினேஷ் பண்டிட் தெரியுமா, அவரோட நாவல் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி கேக்குறா. ஆனா இவனுக்கு அந்த தினேஷ் பண்டிட் யாருங்கிறதே தெரியல. இப்படி இவளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, சரி ஓகே உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ராணி கேக்குறா. அதுக்கு ரிஷு என்ன சொல்றானா, நான் வந்து பக்கத்து வீடுகள்ல ஏதாவது ஃபேனு, டிவி, மிக்சி ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா போய் சரி பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு இன்ஜினியர் இல்ல, அதனால இந்த மாதிரி பொருட்கள்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா நான் போய் சரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியா, நல்லதா போச்சு, இங்க இருக்கிற ஃபேன் கூட ரொம்ப நாளா ஓடாம ரிப்பேரா தான் இருக்கு, கொஞ்சம் அதை சரி பண்ணி தரீங்களா அப்படின்னு கேக்குறா. இவனும் வந்த வேலையை மறந்துட்டு ஃபேனை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்க ரிஷுவோட அம்மா எங்கேயோ உள்ள போன பையனை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பையனை தேடி வராங்க. பார்த்தா அவங்க பையன் இங்க ஃபேன் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, நாங்க வீட்டுக்கு போயிட்டு தகவல் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா இங்க ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு. இங்க பாருடா, நீ மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் இப்பவே விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்றாங்க. எனக்கு ராணி ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். அப்படியா, நான் தான் உடனே தூக்கு மாட்டிட்டு சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்து தூக்கு மாட்ட போறாங்க. அவங்களுக்கு அது எட்டவே இல்லை. சரி, இந்த குதிச்சு சாக போறேன்னு சொல்லிட்டு கீழே குதிக்க போறாங்க. ரிஷுவோட அப்பாவும் அங்கதான் உட்காந்துருக்காரு. நான் சாக போறேன்னு சொல்றேன், உங்களுக்குள்ள பாத்துக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது சொல்லல அப்படின்றாங்க. நீ என்ன விஷம் குடிச்சு சாக போறியா, இல்ல தூக்கு மாட்டி சாக போறியா, இல்ல கீழே குதிச்சு சாக போறியா, சும்மா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. இவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாருடா, அந்த பொண்ணுல நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டா, அவ இந்த வீட்டுக்கு வந்தானா உன்னால சமாளிக்க முடியாது, சொன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இங்க பாருமா, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இத்தனை 1000 ஒயரை நான் ஹேண்டில் பண்றேன், அவளை என்னால ஹேண்டில் பண்ண முடியாதா, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்ட்டு கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குது. இதுக்கு நடுவுல ராணி என்ன பண்றானா, அவனுக்கு வந்து இந்த தினேஷ் பண்டிட்டோட புக் எல்லாம் கிஃப்ட் அனுப்புறா. அவனும் அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா கல்யாணமும் நல்லபடியா நடக்குது. அந்த சீன் அப்படியே கட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க. ராணியை வந்து இன்ஸ்பெக்டர் கிஷோர் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருமா, என்ன 2 மாசமா நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னைக்காச்சும் உண்மை சொல்லு. தன்னோட கையில பொண்டாட்டியோட பேரை பச்சை குத்தி இருக்கானா, அவன் மேல எவ்வளவு பாசமா எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும். அப்பேற்பட்ட புருஷனை நீ கொன்றிருக்கனா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். ஒழுங்கா உண்மை சொல்லு, எதுக்கு நீ உன் புருஷனை கொன்ன, உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு.
கல்யாணம்லாம் முடிஞ்சு ரிஷுவோட வீட்டுக்கு வரதுக்காக ட்ரெயின்ல வராங்க. ட்ரெயின்ல வந்து ஸ்டேஷன்ல இறங்கும் போது இவங்களை வரவேற்கிறதுக்குன்னு யாருமே இல்ல. ஆனா பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு மாப்பிள்ள வராங்க. அவங்கள வரவேற்கிறதுக்கு பேண்டு வாத்தியத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி அவங்கள வரவேற்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு யாருமே ஒருத்தர் கூட இல்ல. அதை ரொம்ப ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வர வழியிலயும் நல்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல பொண்ணு மாப்பிள்ள வராங்கிற ஒரு வரவேற்பு எதுவுமே இல்ல. ஏதோ ஊருக்கு போயிட்டு வர மாதிரி வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராணி கேக்குற அவங்கிட்ட, ஏன் உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, யாருமே நம்மள வரவேற்க வரல, ஒரு பேண்டு வாத்தியம் கூட வைக்கல அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அவன் சமாளிக்கிறான், இல்ல ரொம்ப லேட் ஆயிருச்சு, அதுவும் இல்லாம மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, இந்த நேரத்துல ஏன் அவங்களுக்கு எல்லாம் சிரமம் தான், நான் யாரையும் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த ஊருக்கு வந்த உடனே அவளுக்கு ஒரு ஏமாற்றம் ஆயிடுது. அதுவே அவளுக்கு வந்து இந்த ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏண்டா இந்த ஊருக்கு வந்தோங்கிற மாதிரி வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது. அவளும் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வந்து படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில மணி 10:30 ஆகுது. இன்னமும் எந்திரிக்கல. இங்க ரிஷுவோட அம்மாவும் டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு அவளோட ரூமையும் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரிஷு வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ரூமையும் பாக்குறான், அம்மாவையும் பாக்குறான். பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கும் போது அவ எந்திரிச்சு வரா. எந்திரிச்சு வந்தவன் நேரா டைனிங் டேபிளுக்கு வந்து காஃபி ஊத்தி குடிக்கலான்னு பாக்குறா. காஃபி இருக்காது. சரி இருமா, நான் உனக்கு போட்டுட்டு வரேன் அப்படிங்கிறான். பாருமா, இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்காக நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, நீ போய் வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் போட்டு பக்கோடா பண்ணு அப்படிங்கிற மாதிரி மாமியார் சொல்றாங்க. அதுக்காக என்னது பக்கோடா பண்ணுமா, எனக்கு பக்கோடா எல்லாம் செய்ய தெரியாது, ஒரு டீ கூட போட தெரியாது, என்ன போய் பக்கோடா செய்ய சொல்றீங்க அப்படின்னு ராணி சொல்றா. என்னது பக்கோடா செய்ய தெரியாதா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்து அன்னைக்கு அங்க இருக்கிற பலகாரம் ஃபுல்லா நீதான் செஞ்சேன்னு உங்க அம்மா சொன்னாங்க, குடும்ப பாங்கான பொண்ணுன்னு போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாமியார் சண்டடிக்கிறாங்க. அதுக்காக இங்க பாருங்க, எனக்கு பக்கோடா தான் போட தெரியுது, அப்புறம் எல்லாமே தெரியும், நானும் குடும்ப பாங்கான பொண்ணு தான், திங்கக்கிழமான நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், விரதம் இருப்பேன், மத்த விஷயம் எல்லாமே தெரியும், ஐப்ரோ பண்ணுவேன், வேக்சிங் பண்ணுவேன், மெனிக்கூர் பெடிக்கூர் எல்லாமே எனக்கு பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுலயே மாமியாருக்கும் மருமகளுக்கும் சரியான வாக்குவாதம் நடக்குது. இங்க வந்தா புருஷன் கிட்ட எப்ப நம்ம ஹனிமூன் போறோம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் நான் டிக்கெட் போட்டிருக்கேன் கோவாவுக்கு அப்படின்னு ரிஷு சொல்றான். சரி ஓகேன்ட்டு, என்ன பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி நீங்க வேற யாரையாவது பொண்ணு பார்க்க போனீங்களா அப்படின்னு கேக்குறா. அவனா ஆமா, மீரான் ஒரு பொண்ணை பார்க்க போனோம், ரொம்ப அழகா இருப்பா, சூப்பரா சமைப்பா, இட்டாலியன் ஃபுட் லசானியா எல்லாம் வீட்லயே ரொம்ப சூப்பரா சமைப்பா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ராணி வந்து அப்ப ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அந்த சம்பந்தம் ஒத்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது சம்பந்தம் ஒத்து வரலையா, அப்ப சாய்ஸ்ல தான் என்ன பிடிச்சியா, எம்ஏ லிட்டரேச்சர் முடிச்சுட்டு இவ்வளவு மாடலா வந்து உங்களுக்கு பக்கோடா செய்ய தான் வந்திருக்கேனா, உங்க அம்மா என்னமோ பக்கோடா செய்யன்னு சொல்லி என் மண்டை உருட்டிட்டு இருக்காங்க, ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை பக்கோடா செய்ய சொல்லிருக்க வேண்டியதானே, லசானியா எல்லாம் சமைக்கிறாள், அவ வந்து பக்கோடா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாளா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் இப்படி என்ன பக்கோடா செய்ய சொல்லி டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா. இவ கத்துறத பார்த்துட்டு அவன் பயந்து போய் பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்படியே ஒவ்வொரு விஷயமும் ரெண்டு பேத்துக்குள்ள முட்டிக்கிட்டே போகுது. ரிஷுவோட ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். நீ பயந்து இருக்காதடா, அவகிட்ட கொஞ்சம் எப்பவும் ஒரு கெத்தோடவே இருந்துக்கோ, 7 மணிக்கு காஃபி, 8 மணிக்கு டிஃபன், 9 மணிக்கு துணி அயன் பண்ணு, துணி தோவன்னு சொல்லி எப்பவுமே அவளை பிஸியாவே வச்சிரு, ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இரு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறான். இங்க ராணியோட அம்மாவும் அத்தையும் புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவனை எப்படி மயக்கணும், எப்படி எல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு இங்க டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்த மாதிரி இங்க ரிஷுவும் அவகிட்ட வந்து 7 மணி ஆயிடுச்சு காஃபி குடுன்னு கேக்குறான். ராணியும் அவங்க அம்மாவும் அத்தையும் ஐடியா கொடுத்த மாதிரி சில முயற்சிகள் எல்லாம் செய்யறா. ஆனா அந்த நேரத்துல ரிஷுவோட அம்மா பாத்துட்டே இருக்காங்க. 2 பேர் ஏதோ பண்றாங்கன்னு சொல்லி குறுகுறுன்னு இவங்களே பாத்துட்டு இருக்காங்க. 2-3 வாட்டி அவனும் ட்ரை பண்ணுவான், காஃபி குடு டிஃபன் குடுன்னு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவங்க அம்மா குறுக்க வந்துடுறாங்க. அதனால அது ஃபிளாப் ஆயிடுது. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் போன்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், இந்த ஜுவாலப்பர் சுத்த வேஸ்ட் ஃபெலோ, ரொம்ப தத்தியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ போன்ல பேசிட்டு இருக்கிறத ரிஷு கேட்டுக்கிறான். அதை கேட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ரூம்ல பிரைவேட்டா நடக்கிறது எல்லாமே போன்ல அவங்க வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறது இவனால ஏத்துக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது இவனுக்கு. அவன் வாக்குல ஆபீஸ் போயிடுறான். ஆபீஸ் போனா, இல்லப்பா கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆகுது, அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்டேன், நீ போய் ஹனிமூன் போற வேலையை பாருப்பா, ரொம்ப சின்சியரா ஆபீஸ்க்குலாம் வர, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ்லாம் லீவு, நாளைக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு அனுப்புறாங்க. அவனும் வந்துடுறான். இங்க வீட்டுக்கு வந்தா இவகிட்ட பேசவே மாட்டேங்கிறான், ஒதுங்கி போறான். இவளும் போய் சாப்பிட கூப்பிடுறா, பேசி பாக்குறா. அவன் மூஞ்ச நிமிந்து பார்த்து கூட பேச மாட்டேங்கிறான். ஏன் இப்படி ஒதுங்கி போற, என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவளும் போய் கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான், உங்க வீட்டுல நீ போன் பண்ணி பேசினதை நான் கேட்டேன், நீ எந்த மாதிரி ஒரு பையனை எதிர்பார்த்த அப்படிங்கிற மாதிரி ரிஷு கேக்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ரொம்ப நாட்டியா இருக்கணும், ரொமான்டிக்கா இருக்கணும், கொஞ்சம் சுட்டித்தனமா இருக்கணும், அப்பப்ப கோவப்படணும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் அடிக்கிட்டே போறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, அப்படின்னா உனக்கு 5ல இருந்து 6 பேராவது தேவைப்படுவாங்க, ஏன்னா ஒருத்தங்கிட்ட இத்தனை குவாலிட்டிஸும் இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நாளையில இருந்து ஆபீஸ் முடிச்சுட்டு MBA கிளாஸ் எடுக்கிறாங்க, நான் அதுக்கு போயிருவேன், வீட்டுக்கு லேட்டா தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். அதே மாதிரியே அவன் நைட்ல வீட்டுக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறான். ஆபீஸ் முடிச்சுட்டு அப்படியே MBA கிளாஸ்க்கு போயிடறான். இப்ப இவங்களுக்குள்ள கொஞ்சம் கேப் அதிகமாவே இருக்கு. பாக்குறதும் இல்ல, பேசுறதும் இல்ல, ஏதோ வீட்டுக்கு வர்றான், சாப்பிடுறான், போயிடுறான். இவளும் ஏதோ வீட்டுல இருக்கிற வேலைங்களை பாத்துக்கிட்டு இவன் இங்க இப்படி இருந்துட்டு இருக்கா. அப்படி ஒரு டைம் இவன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது கோச்சிங் சென்டர்ல இவன் யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறத இவ ரிக்ஷால போய்கிட்டே பாக்குறா. அதை பார்த்துட்டு கோவமா அந்த சென்டருக்கும் போய் MBA கிளாஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு, இங்க என்ன பொண்ணு கூட பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சு திட்டி விட்டுறா. இவன் வந்து இல்ல, நான் அட்ரஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது, உன் வீட்டுக்கு அட்ரஸ் மறந்து போச்சு, அந்த பொண்ணுக்கு நீ அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கியா, MBA படிக்கிறேன் இங்க என்ன வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிடுறான். ஆக்சுவலா அவன் வந்து அந்த பொண்ணுக்கு அட்ரஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். இவ தான் தப்பா புரிஞ்சிட்டு வந்து கத்திட்டு போறான்.
அன்னைக்கு நைட்டே ரிஷு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட போய் பேசுறா. அதாவது இவங்க ஹனிமூனுக்கு கோவாவுக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்கல்ல, அந்த வீக் வந்துருச்சு, நான் எப்ப ஹனிமூனுக்கு பேக் பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் என்ன பண்றான், கோவமா வந்து அவன் பேக்ல இருக்கிற டிக்கெட் எல்லாம் எடுத்து கிழிச்சு இந்த அவனோட ஹனிமூன் சொல்லிட்டு போயிடுறான். இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகி போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரிஷுவோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றானா, எல்லாம் நல்லபடியா தான் சார் போனுச்சு, புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது ஒரு மென்மையான நூல் மாதிரி, அதுக்கு நடுவுல யாராவது வந்தா அந்த நூல் அருந்து சின்ன பண்ணமா போயிடும் சார். அப்படிதான் நீல்னு ஒருத்தன் அந்த வீட்டுக்கு வந்தான். நீல்ங்கிறது ரிஷுவோட அம்மாவுக்கு மச்சனம் பையன். அந்த ஊருக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருப்பான். வந்தவன் இவங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்றான். அப்படி வந்தவங்க கிட்ட ராணியும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ராணிக்கு வந்து நீல பிடிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நீலுக்கும் ராணிய பிடிக்க ஆரம்பிக்குது. இது வரைக்கும் கிச்சன் பக்கமே போகாதவ, ஒரு டீ கூட போட தெரியாதவ, இவன் டீ கேக்குறான்னு சொல்லிட்டு டீ போட வருவா. அங்க போனா கிச்சன்ல ரிஷு இருப்பான். டீ போட தான் வந்திருக்கா, ஆனா எப்படி டீ போடணும், எதை எவ்வளவு போடணும் அப்படிங்கிறது இவளுக்கு எதுவுமே தெரியல. ஒவ்வொரு விஷயமும் ரிஷு தான் சொல்றான். டீ தூள் அங்க இருக்கு, அது வந்து இத்தனை ஸ்பூன் போடணும், சர்க்கரை இத்தனை ஸ்பூன் போடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னும் அவன் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றான். அதை வச்சு இவளும் டீ போட்டு அதை வந்து ரிஷுக்கு ஒரு கப்பு கொடுத்துட்டு இன்னொரு கப்பை எடுத்துட்டு வந்து இந்த நீலுக்காக கொடுக்குறான். அவனும் குடிச்சு பார்த்துட்டு, டீயே இவ்வளவு சூப்பரா போடுறனா, சமையல் எவ்வளவு சூப்பரா பண்ணுவேன், அவனுக்காக யூடியூப் எல்லாம் பார்த்து சமைக்க ஆரம்பிக்கிறான். அவ சமைக்கிறத பார்த்து அவங்க மாமியாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ரிஷுவும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நீலும் வந்துடுறான். இப்ப ரிஷு வந்து அவனோட பார்வைக்கு தன்னோட ஒய்ஃப் வந்து நமக்காக தான் இவ்வளவும் கத்துக்கிட்டு இவ்வளவு சிரமப்பட்டு இதெல்லாம் செய்யறா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவ செய்யறது எல்லாமே நீலுக்காக தான். இவங்க ஒரு வாட்டி ராஃப்டிங் போறாங்க, ராணி ரிஷு எல்லாருமே போறாங்க. அப்படி இவங்க போகும்போது ராணி வந்து தடுமாறி ஆத்துல விழுந்துடுறா. அப்படி விழும்போது கூட ரிஷுவால ஒண்ணுமே பண்ண முடியல. ராணின்னு பதறி போய் நின்னுட்டு தான் இருக்கான். ஆனா நீல் தான் ஆத்துல குதிச்சு ராணியை காப்பாத்துறான். இதனால அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. ராணி வந்து நீல் கிட்ட, நீ டெல்லிக்கு போகும்போது என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிரு, நானும் உன் கூடவே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. இவனும் சரின்ட்டு, எனக்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்கு, சமைச்சு தெரியா அப்படின்னு கேக்குறான். ராணி வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டா. இருந்தாலும் மூக்கெல்லாம் பொத்திக்கிட்டு போய் கறி வாங்கிட்டு வரா. ஆனா அவங்க மாமியார் வந்து, என் கிச்சன்ல நான்வெஜ் செய்யக்கூடாது, உன்னை யார் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க. ரிஷு என்ன பண்றான், வேற ஒரு ரூம்ல அடுப்பு செட்டப் எல்லாம் வச்சு ஒரு கிச்சன் ரெடி பண்ணி தரான். அங்கதான் சமைக்கிறா. மட்டன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீலுக்காக ஆசாசியா எடுத்துட்டு போறா. போய் பார்த்தா நீல் இருக்க மாட்டான். ஆல் எஸ்கேப். நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்கிறது தெரிஞ்சதும் ராணி ரொம்ப மனசுடைஞ்சு போய் உட்காந்துருக்கா. அந்த நேரத்துல ரிஷு வரான். ரிஷு வந்தோன்னா அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறா. அவனும் ரொம்ப ஆசையா சாப்பிட்டு இருக்கான். நம்ம பொண்டாட்டி நமக்காக தானே இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான்வெஜ் எல்லாம் சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவனும் ஆசாசியா அதெல்லாம் போட்டு சாப்பிட உட்காடுறான். சாப்பிட்டவன் சூப்பரா சமைச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இவன் என்ன சொல்றானா, இதை வந்து நான் உங்களுக்காக செய்யல, நீலுக்காக செஞ்சேன். ஏன்னா நான் வந்து நீல ரொம்ப லவ் பண்ணேன், ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை சொன்னதும் ரிஷு வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணல. அவன் வாக்குல அமைதியா சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு போறான். அவகிட்ட எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அதனால அவன் வாக்குல ரூமுக்குள்ள வந்து என்ன பண்றானா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கண்ணாடி தான் போட்டிருப்பான். ராணிய பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் கண்ணாடியை கழட்டிட்டு லென்ஸ் வச்சிருப்பான். இப்ப அந்த லென்ஸை எடுத்துட்டு திரும்பவும் கண்ணாடி போட்டுக்கிறான். இவன் நேரா டெல்லிக்கு நீல பார்க்க தான் போறான். அங்க போய் கையில ஏதோ கம்பி மாதிரி வச்சுக்கிட்டு நீல் பின்னாடி இருந்து முதுகுலி குத்துறான். கோவத்தெல்லாம் அவன்கிட்ட காமிக்கணும், எப்படியாவது அவனை அடிக்கணும், அவனை காயப்படுத்தணுங்கிற கோவம் அவனுக்கு இருக்குது. ஆனா அவனால முடியல. அந்த நீலுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு ரிஷுவை போட்டு பயங்கரமா அடிச்சிடறான். இப்ப அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா, எங்க போன, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, என்ன முகத்துல அடிபட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு ராணி கேக்குறா. நான் நீல் கிட்ட போயிட்டு அடி வாங்கிட்டு வரேன், நீ இவ்வளவு தூரம் அவனை லவ் பண்ணல, அப்புறம் ஏன் உன்னை அவன் விட்டுட்டு போனான், அதனாலதான் நான் போய் அவனை அடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இவளும் வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுறா. நீ இங்க இருந்தீனா எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிருவேன், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்ட்டு அவளும் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரிக்ஷா ஏதாவது பிடிக்கலாம்னு சொல்லி வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து நீலோட ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில வராங்க. அவனுங்க வந்து ராணியை பார்த்துட்டு பயங்கரமா கமாண்ட் அடிக்கிறானுங்க. நீல் விட்டுட்டு போயிட்டானா, நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை கைவிட மாட்டோம், நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கமாண்ட் அடிக்கிறானுங்க. அதை பார்த்துட்டு ரிஷு வந்து வண்டி வந்ததும் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ராணி உள்ள அனுப்பிச்சு விட்டுறான். ரிக்ஷா வந்ததும் வண்டி சூட்கேஸ் எல்லாம் ஏத்தி விடுறான். இப்ப ராணி வந்துட்டு என்ன சொல்றான்னா, நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் பண்ண தப்புக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா நான் இங்கேயே உன் கூட தான் இருப்பேன், நான் ஊருக்கு எல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான். இது வரைக்கும் அம்பி மாதிரி இருந்த நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அண்ணீனா மாறிக்கிட்டு வரான். ராணி மேல இருக்கிற கோவத்தை அவகிட்ட எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அவன் என்ன பண்றானா, படிக்கட்டுல எண்ணெய் ஊத்தி விட்டுறான். அவன் நடந்து வரும்போது அதுல வலி கூட்டு மேல இருந்து உருண்டு கீழே வந்து விழுகிறா. அதை பார்த்துட்டு ஐயோ பொண்டாட்டி கீழே விழுந்துட்டாலே அப்படின்னு பதட்டப்படாம ஒரு மாதிரி வில்லத்தனமா உட்காந்துருக்கான். அதே மாதிரி கிச்சனுக்கு சமைக்கலான்ட்டு போகும்போது அங்க கேஸ ஓபன் பண்ணி விட்டுறான். இவ போய் பத்த வைக்கும் போது நெருப்பு பயங்கரமா வந்து அவளுக்கு கையில தீ காயம் பட்டுருது. அங்க அவ துடிக்கிறத பார்த்துட்டும் பயங்கரமா ரசிக்கிறான். இதே மாதிரி சின்ன சின்ன வழிகளை அவளுக்கு ஏற்படுத்தணும்னு நினைச்சு ஏதோ ஒண்ணு அவளுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் நைட்டு மொட்டை மாடியில அவனும் அவனோட ஃப்ரெண்டும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவன் மேல போய் சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிடுறா. அப்ப ரிஷியோட ஃப்ரெண்டு, சரிப்பா நீ பாரு
நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவன் பழைய மாதிரியே அவகிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். உருன்னு ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கான். நம்மளுக்கு அடிபடுறது எல்லாமே அவனாலதான் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கும் புரியுது. அதனால இவன் என்ன பண்றானா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆறு மாதிரி ஓடுது. செவர் மேல ஏறி நின்னுக்கிட்டு உனக்கு எவ்வளவு கோவம் இருக்குதோ அந்த கோவத்தெல்லாம் என் மேல காட்டி என்ன கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் வந்து அவளை கீழே பிடிச்சு தள்ளுற மாதிரி தள்ளி பிடிச்சிக்கிறான். அப்பதான் இவளும் அழுகுறா, மன்னிப்பு கேட்கிறா. மன்னிப்பு கேட்டுக்கிட்டே அழுகுறா. நான் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், நான் ஏதோ சூழ்நிலையில தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இனிமே நம்ம மறுபடியும் பழைய மாதிரி வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அழுகுறா. அவ அழுகிறத பார்த்ததும் அவனுக்கும் மனசெல்லாம் கரைஞ்சு அண்ணீனா இருந்த நம்ம ஹீரோ இப்ப அப்படியே ரெமோவா மாறுறாரு. நம்ம ஹீரோக்குள்ளயும் காதல் வர ஆரம்பிக்குது. ராணியும் ரிஷுவும் திரும்பவும் பழைய மாதிரியே நடந்ததெல்லாம் மறந்து மறுபடியும் பழைய மாதிரி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் வெளியில ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு போறாங்க. ஹோட்டலுக்கு போறாங்க, சாப்பிடுறாங்க. போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த நீல் வரான். பின்னாடி ஒரு பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு வரான். வர்றவன் அந்த கார் கண்ணாடியில இடிச்சிடறான். அவனை பார்த்ததும் ராணி என்ன பண்றானா, வேக வேகமா காரை விட்டு இறங்கி போய் அவனோட பைக் கண்ணாடியை உடைச்சு விட்டுட்டு வரா. ஒரு வேகத்துல போய் உடைச்சால தவிர அவ கை வேற பயங்கரமா வலிக்குது, உதறிக்கிட்டே வரா. அவ உடைச்சு விட்டு வந்ததை பார்த்த உடனே நீல் வந்து அந்த கார் கண்ணாடி திரும்பவும் பிடிச்சு உடைச்சு விடுறான். இப்ப நீல் வந்து பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த பொண்ணை ஒரு இடத்துல போய் டிராப் பண்ணிட்டு திரும்ப வரும்போது வேணும்னே அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறான். நான் என் பின்னாடி உட்காந்துருக்கிற பொண்ணை இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன், பைக்ல இடம் காலியா தான் இருக்கு, வேணா உன் ஒய்ஃப அனுப்பு, நான் வேணா கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுறான். உடனே ரிஷுவுக்கு கோவம் வருது. உடனே காரை யூ டர்ன் போட்டு அந்த பைக்கை சேஸ் பண்ணிக்கிட்டே போறான். நீலும் பயங்கர ஃபாஸ்டா பைக்கை ஓட்டிட்டு போறான். ஆனா ரிஷுவும் சாதாரணமா ஓட்டல, பயங்கர ஸ்பீடா அவன வண்டியை சேஸ் பண்ணிக்கிட்டே போய் வேணும்னே போய் வண்டியை இடிக்கிறான். அந்த வண்டியை இடிக்கும் போது ரிஷுவுக்கு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அந்த சந்தோஷத்தை ராணி பார்த்துட்டு இவனா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவனை துரத்திக்கிட்டு போகும்போது கார் போய் சேத்துல மாட்டிக்குது. இதனால கார் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருது. அதனால காரை மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு இவங்க ரிக்ஷாவில கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகி ரிஷுவோட மர்டர் கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் கிஷோரை காமிக்கிறாங்க. அவர் கூட என்ன எஸ்ஐ ஏட்டு எல்லாரும் சேர்ந்து ரிஷுவோட வீட்டுக்கிட்ட வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ரிஷு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இவர்கிட்ட வாக்குமூலம் எல்லாம் சொல்லிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லிருப்பானா, கொலை நடந்த அன்னைக்கு ரிஷுவோட வீட்டுக்கு நீல் வந்திருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த 5 நிமிஷத்துல ரிஷுவும் வீட்டுக்குள்ள போயிருக்கான். ரிஷு வீட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே ராணி ஒரு பேக்கோட வெளியில வந்திருக்கா. இதெல்லாம் அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட சொல்லிருக்கிற விஷயம். இத வச்சு அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக நீலும் ரிஷுவும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ராணி வெளியில வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராணியை கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டுட்டு போன ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த ரிக்ஷாக்காரன் என்ன சொல்றான்னா, அன்னைக்கு ராணி மேடம் என் கூட தான் இருந்தாங்க, ஏன்னா நான் தான் அவங்கள மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனேன், அங்க போய் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கினாங்க, வாங்கிட்டு திரும்ப நான் தான் அவங்கள வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தேன், கொண்டாந்து இறக்கி விட்டவன அவங்க வந்து நாய்களுக்கு அந்த மட்டன் பீஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு வெடிச்சது. அப்படி வெடிக்கும் போது ராணி மேடம் வெளியில தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் ராணி மேடம் கொலகாரியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரிக்ஷாக்காரன் சொல்றான். அதுக்கு இன்ஸ்பெக்டர் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, ராணி மேடம் கொலைன்னா அப்ப நீ கொலை பண்ணிருப்பியா, மாட்டினா புடிச்சு ஜெயில போட்டுருவான் அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. இருந்தாலும் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ராணி மேலதான் ஃபுல் டவுட்டும் இருக்குது. ஏதேதோ கதையை சொல்லி நம்மள திசை திருப்ப பாக்குறாங்க. இந்த ராணி தான் அவளோட லவ்வரை வச்சு புருஷனை கொலை பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி கிஷோர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு போன் வருது. அந்த போனை அட்டன் பண்ணி பேசிட்டு உடனே அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு ஃபுட்டேஜ காமிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அந்த போராட்டம் நடக்கிற இடத்துல போலீஸும் எல்லாம் இருந்திருக்காங்க. போராட்டம் நடக்கிற இடத்துல வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த கேமரா மூலமா ஒரு ஃபுட்டேஜ் பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ காமிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரிஷுவோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல இருந்து நீல் தண்ணிக்குள்ள எகிரி குதிச்சு போற மாதிரி தெரியுது. இத பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கிஷோர் வந்து மத்த போலீஸ்ல திட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலதான் நீங்க இருந்திருக்கீங்க, உங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தன் தப்பிச்சு போய்கிட்டு இருந்திருக்கான், நீங்க எல்லாம் வீடியோக்கு போஸ்ட் கொடுத்து நின்னுட்டு இருந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கமிஷனர் வந்து இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த நீல் கேஸை இழுத்துக்கிட்டே இருப்ப, வேற ஒரு கில்லிங் கேஸ் வந்திருக்கு, இந்த நீல் கேஸை தூக்கி போட்டு அதை என்னன்னு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஒரு சூப்பரான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, கண்டிப்பா ராணி இதுல மாட்டுவா, இன்னும் 2 நாள் அந்த கேஸை முடிச்சிருவோம் சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிஷோர் சொல்றாரு. இன்னும் 2 நாள் அந்த கேஸை முடிக்கலன்னா நீயும் அந்த ராணி கூடவே போயிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே இவருக்கு கோவம் வந்துருது. அந்த லேப்டாப்பையும் எடுத்துட்டு போய் அவகிட்ட காமிச்சு, இங்க பாரு உன்னோட லவர் மாட்டிக்கிட்டான், நாசுக்கா உன் லவரை வர வச்சு புருஷனை கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு பின்னாடி வழியா அவனை அனுப்பிச்சு விட்டுட்டல, வீட்டுக்குள்ள பிளாஸ்ட் நடந்த அந்த நேரம் தான் இவனும் தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சு போயிருக்கான், உண்மை சொல்லி இப்ப நீல எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அதுக்கு ராணி வந்து எனக்கு தெரியாதுங்கிறத தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. உடனே அங்க இருக்கிற லேடி போலீஸ் எல்லாம் அவளை கூட்டிட்டு போய் பயங்கரமா லத்தி வச்சு அடிக்கிறாங்க. ஆனாலும் அவகிட்ட இருந்து எந்த உண்மையுமே வரல. அதனால இன்ஸ்பெக்டர் கிஷோர் லை டிடெக்டர் மூலமா அவகிட்ட இருந்து உண்மை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதே மாதிரி அடுத்த நாள் லை டிடெக்டர் வச்சு அவளை டெஸ்ட் பண்றதுக்காக அவளையும் வர சொல்றாங்க. உள்ள வந்தவ நான் பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறா. ஒரு லேடி போலீஸ் வந்து அவளை பாத்ரூம் கூட்டிட்டு போறாங்க. உள்ள போனவ அவ கால்ல போட்டிருக்கிற ஷூல ஏதோ ஒரு ஆணி மாதிரி பிக்ஸ் பண்ணி அந்த ஆணி அவ கால்ல குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஷூவை போட்டுக்கிட்டு வரா. என்னன்னா அந்த ஆணி கால்ல குத்திக்கிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும்ல, அவளோட ஹார்ட் பீட்டும் அந்த வலியில படபடப்பாவே இருந்துகிட்டு இருக்கும். பொய் சொன்னாலும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வரா. இப்ப லை டிடெக்டர் மூலமா அவளை விசாரணை பண்ணும்போது அவளோட பேரு வயசு எல்லாம் கேக்குறாங்க. அவளும் சொல்றா இது ஒரு சாதாரண கேள்விதான், ஆனா
இதுக்குமே அவளோட ஹார்ட் பீட் அதிகமா தான் இருக்கு. நீங்க ரொம்ப நர்வஸா இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா மூச்சை இழுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவளும் மூச்சை இழுத்து விட்டுட்டு இப்ப அடுத்த கேள்வி கேக்குறாங்க. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அதை ஒண்ணு விடாம அப்படியே சொல்லுங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ரிஷுவோட அம்மாவும் அப்பாவும் ஏதோ சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வெளியூருக்கு கிளம்பி போறாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, ரிஷுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லிருப்பாங்க. அவங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்றதுக்காக சில திங்ஸ் எல்லாம் ராணி வாங்கிட்டு வர சொல்லிருப்பா. அவன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவ சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ள வர்றான். உள்ள வந்து பார்த்தா ராணியும் நீலும் நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரிஷுவை பார்த்ததும் நீல் என்ன சொல்றான்னா, நீ என் கூட வர விஷயத்தை ரிஷுவை நான் கிட்ட சொல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீல் கேக்குறான். இவ அதுக்கு இல்ல அவன் பொய் சொல்றான், அவன் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லிதான் வந்தான் அப்படிங்கிற மாதிரி ராணி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ரிஷு என்ன சொல்றானா, எதா இருந்தாலும் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ராணியை அனுப்பிச்சு விட்டுறான். நைட்டு டின்னருக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறா. வெளியில வந்தவ ரிக்ஷாவில மார்க்கெட்டுக்கு வந்து நைட்டு சமைக்கிறதுக்காக மட்டன் வாங்குறா. அந்த மட்டன் வாங்குற கடையில கத்தி வந்து துருப்பிடிச்சு போயிருக்குன்னு சொல்லி அந்த கடைக்காரங்கிட்ட, நீங்க கறியை வெட்ட வேணாம் அப்படியே கொடுங்க, நான் வீட்டுல வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கறியை மட்டும் வாங்கிட்டு வரா. வாங்கிட்டு வந்தவ வேற ஒரு கடையில கொண்டு போய் கொடுத்து அந்த கறியை வெட்டி வாங்கிட்டு வரா. அப்படி வாங்கிட்டு திரும்பவும் அதே ரிக்ஷாவில தான் வர்றா. ரிக்ஷாவை விட்டு இறங்குனதும் அங்க இருக்கிற நாய்ங்கெல்லாம் ஓடி வரதை பார்த்தோன்னா அதுங்களுக்கு அந்த கறி துண்டை ஆளுக்கு ரெண்டா போடுறா. அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு அவங்க வீட்டுல பிளாஸ்ட் ஆகுது. இவளும் பதறி அடிச்சு ஓடி இருப்பா. உள்ள போய் பார்த்தா ரிஷுவோட கை துண்டான நிலைமையில எரிஞ்சு போயிருந்திருக்கும். இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த லைட் டிடெக்டர்ல வேவ்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியே வருது. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சாதாரண கேள்விக்கு கூட அவங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கு. மத்த கேள்விகளுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு, எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. அதனால அவங்க கிட்ட ஆமா இல்லங்கிற மாதிரி பதில் வர்ற மாதிரியான கேள்விதான் அடுத்து நான் கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படி சொல்லிக்கிட்டே ராணி திரும்பி பார்க்கும்போது காலை ஒரு மாதிரி நொண்டி நொண்டி ஏறத கவனிக்கிறாரு. அதனால இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. உடனே போய் காலில் இருக்கிற ஷூவை கழட்டி செக் பண்ணா அதுல ஆணியை அடிச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. காலில் வலி ஏற்படுத்துறதுக்காக அந்த ஆணியை வேணும்னே அடிச்சு வச்சிருக்கா. அப்படியா வலி ஏற்பட்டா ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும், எந்த வித்தியாசமும் தெரியாது, அதனால இவ வேணும்னே பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. திரும்ப ஆமா இல்லன்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்ற மாதிரியான கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. உன் புருஷனை நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இல்லன்னு சொல்றா. நீல் கூட தொடர்புல இருந்தியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆமான்னு சொல்றா. உன் புருஷனை நீல் தான் கொலை பண்ணானான்னு கேக்குறாங்க. அதுக்கு தெரியாதுன்னு சொல்றா. திரும்பவும் அந்த வேவ்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது, எந்த வித்தியாசமுமே இல்ல. இதனால அந்த கமிஷனர் வந்து இன்ஸ்பெக்டர் மேல கோவப்படுறாரு. இது வரைக்கும் நீ ராணி கேஸ் விசாரிச்சது போதும், அதை தூக்கி போட்டு அந்த கில்லர் கேஸ போய் பாரு என்னன்ட்டு அப்படின்னு அவர் பிடிச்சு திட்டி விடுறாரு. ராணி தான் கொலகாரின்னு எனக்கு கண்டிப்பா தெரியும், ஏதோ ஒரு கதையை சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கா, நான் எப்படி கண்டுபிடிச்சிருவேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ராணி கேஸ தூக்கி போட்டு அந்த கில்லர் கேஸ போய் என்னன்னு பாரு அப்படின்னு பிடிச்சு திட்டி விடுறாரு. ரிஷுவை கொலை பண்ணது ராணி தான் அப்படிங்கிற மாதிரி இவர் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு. என்னதான் அந்த கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்ணாலும் ராணி மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவளை ரிலீஸ் பண்ணாலும் இவரை பொறுத்த வரைக்கும் ராணி தான் கொலகாரி, ராணி தான் குற்றவாளி, அந்த மைண்டோட தான் இருக்காரு. இப்ப அப்படி இந்த சீன் கட் ஆகி 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் கிஷோருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருது. அவங்க ஃபேமிலியோட பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புறாரு. ராணியை விசாரணை பண்ணும் போதெல்லாம் தினேஷ் பண்டிட் எழுதின கதைகளை பத்தி தான் அதிகமா பேசியிருப்பா. அப்படி என்னதான் அந்த கதையில இருக்கு, நம்மளும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு புக்கை வாங்கிட்டு ட்ரெயின்ல போகும்போது படிச்சுட்டே போறாரு. அவர் படிக்க படிக்க அவர் படிக்கிற அந்த கதைகள் தான் ரிஷுவோட வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. இப்ப ரிஷுவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராணி சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிஷு வீட்டுக்கு வரும். இங்க வந்து பார்த்தா நீலும் ராணி நின்னு பேசிட்டு இருப்பாங்க. ரிஷுவை பார்த்ததும் நீல் என்ன சொல்றானா, என் கூட வரேன்னு சொன்னதுன்னா அண்ணன் கிட்ட சொல்லலையா, சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ராணி வந்து இல்ல அவன் பொய் சொல்றான், அவன் பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள்லாம் நடக்குது. அப்ப நீல் வந்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசுறான். ராணியும் நீலும் சந்தோஷமா இருக்கும் போது போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க, அதை வந்து குரூப்ல போட்டுருவாங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்றான். அதை கேட்டதும் ரிஷுவுக்கு கோவம் வந்து அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். ராணியும் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றா, ஆனா அவளால முடியல. இங்க ரிஷு வந்து நீல் அடிக்கிறான், ஆனா நீல் வந்து அவனை திருப்பி தாக்க ஆரம்பிக்கிறான். ரிஷுவை கீழே தள்ளி அவன் மேல ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். ராணி என்ன பண்றானா, ஃப்ரீசர்ல வச்சிருந்த ஒரு மட்டன் லெக் பீஸை எடுத்துட்டு வந்து ரிஷுவை காப்பாத்துறதுக்காக நீல் தலையிலேயே அடிச்சிடுறா. தலையில அடிபட்டதுனால அவன் மயங்கி கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ராணி வந்து நான் அவனை கொலை பண்ணிட்டேன், நான் உடனே போலீஸ்ட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ரிஷு வந்து இவனுக்காக நீ ஜெயிலுக்கு போக கூடாது, பல பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு மேல உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்றாங்கன்னா, தினேஷ் பண்டிட் புக்ல இருக்கிற கதைகளை சொல்லி அதுல நடந்த மாதிரியே சில வேலைகள்லாம் செய்யறாங்க. நீலோட கையை வெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல ரிஷுவோட கையை வெட்டி போட்டுட்டு ரிஷு இறந்து போனதா காமிக்கிறது தான் இவங்க பிளான். ஆனா இதுக்கு வந்து ராணி ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவளை என்னென்னமோ சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு நீலோட கையும் துண்டா வெட்டிடுறாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் இப்ப ரிஷுவோட கையை வெட்டணும், ராணி தான் வெட்ட சொல்றான், ஆனா அவ வெட்ட மாட்டேங்கிறா. என்னால இது முடியாதுன்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கா. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அவ பேசிட்டு இருக்கக்குள்ளேயே இவனே இந்த கையை வெட்டிக்கிறான். அதுக்கு அப்புறமா தான் நீல தலையில அடிச்சிருப்பால ஒரு மட்டன் லெக் பீஸை வச்சு, அது அங்கே விட்டோம்னா எவிடன்ஸ்ல கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேக்ல அந்த மட்டன் லெக் பீஸை எடுத்து போட்டுக்கிட்டு வெளியில வரா. மார்க்கெட்டுக்கும் போய் ஒரு கறி கடையில போய் கறி கேட்கிறா. அங்க அவன் வெட்ட போகும்போது இல்ல உங்க கத்தி துரு பிடிச்சிருக்கு, நான் வீட்டுல வெட்டிக்கிறேன் அப்படியே கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறா. அதை வாங்கிட்டு வந்து
வந்து இன்னொரு கடையில கொடுத்து வெட்டும் போது இந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு போன இந்த லெக் பீஸையும் கொடுத்து வெட்டிக்கிறா. வெட்டி வாங்கிக்கிட்டு அதே ரிக்ஷாவிலே திரும்ப வீட்டுக்கு வரா. இங்க வந்துதான் நாய்களுக்கு அந்த மட்டன் பீஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பா. இங்க உள்ள ரிஷு என்ன பண்றானா, கேஸ் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டு தினேஷ் பண்டிட் புக்கு ஒண்ணு இருக்கும் அதையும் வச்சு பத்த வச்சுட்டு நீல் போட்டிருந்த அந்த கோட் எடுத்து இவன் போட்டுக்கிட்டு அந்த ஆத்துல போய் குதிச்சிருப்பான். அவன் ஆத்துல குதிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல பிளாஸ்ட் ஆகுது. இதை பார்த்ததுதான் ராணி உள்ள போயிருப்பா. உள்ள போய் பார்க்கும்போது அந்த கை எரிஞ்ச நிலைமையில இருந்திருக்கும். இதெல்லாம் இந்த புக்ல படிக்க படிக்க இன்ஸ்பெக்டர் கிஷோருக்கு உண்மையெல்லாம் புரிய வருது. ராணி என்ன பண்ணிருக்கா, எப்படி நீல கொலை பண்ணிட்டு புருஷனை எஸ்கேப் ஆக விட்டுருக்கா அப்படிங்கறதெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிஷோருக்கு புக்க படிச்சதுக்கு அப்புறம் தான் புரிய வருது. இப்ப இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க வந்து ராணி நடந்து வந்துகிட்டு இருக்கா. ராணிக்கு பின்னாடி ரிஷு வரான். இப்ப ரெண்டு பேரும் கைய பிடிச்சுக்கிட்டு ஜோடியா ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்? ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி தான். அதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட கொண்டாந்து வச்சு படத்தையே வேற லெவலா ஆக்கிட்டாரு டைரக்டர். எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இதோட 2வது பார்ட்டை கொண்டு வரேன். இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.